அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. மதுரை மாவட்டத்திலே வருமான வரி பிடித்தம் சம்பந்தமாக மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் வரும் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவிலே மாவட்ட கருவூலத்திலே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்கிடையிலே வேறொரு செய்தி வேறொரு மாவட்டத்திலிருந்து வந்தது அனைவரின் தகவலுக்காகவும் தற்பொழுது தரப்படுகின்றது. அதாவது கரூர் மாவட்டத்தில் இதேபோல் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. மாவட்ட கருவூல அலுவலரால் நடத்தப்பட்டுள்ளது. அந்த செய்தியை ஒரு சங்கத்தின் அங்கத்தினர் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. அது அனைவருக்கும் அந்த செய்தி வாசிக்கப்படுகிறது. இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கருவூல அலுவலர் தலைமையில் வருமான வரி பிடித்தம் தொடர்பாக ஓய்வூதியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இது பென்ஷனர்களுக்கு தான் சொல்கிறாங்க. முக்கிய விவரங்கள்: 1. ஓய்வூதியம் மாதம் 62,500 அதற்கு கீழ், வருடத்திற்கு 7,50,000 ரூபாய்க்கு கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு புதிய திட்டத்தின் கீழ் வருமான வரி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, மாதம் ரூபாய் 6,251க்கு மேல், வருடத்திற்கு 7,50,001க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இதன்படி 3 லட்சத்துக்கு மேல் 6 லட்சத்திற்குள் 5%. 4வது பாயிண்ட், 6 லட்சத்துக்கு மேல் 9 லட்சம் வரை 10%. 5வது பாயிண்ட், 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 15%. 6வது பாயிண்ட், 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 18%. 7. இவ்வாறு கூடிக்கொண்டே போகும். 8. அனைத்து ஓய்வூதியம் பெறும் அலுவலர்களும் பேன் நம்பர், ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். 9வது பாயிண்டில், இணைக்கவில்லை என்றால் இந்த மாத ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாது. 10. அனைவரும் களஞ்சியம் ஆப் டவுன்லோட் செய்து ஓய்வூதிய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாஸ்வேர்டு போட்டு அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டு செல்லில் வச்சுருக்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் எல்லா விவரங்களுமே அதில் கிடைக்கப்பெறுகிறது. அதை இதில் போட்டிருக்கிறாங்க. 10வது பாயிண்ட்டாக, அனைவரும் களஞ்சியம் ஆப் டவுன்லோட் செய்து ஓய்வூதிய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். 11. மேலும் பான் நம்பரும் இணைத்து கொள்ளலாம் அதிலேயே. 12. தெரியாத அலுவலர்கள் மாவட்ட கருவூலம் அல்லது சார்நிலை கருவூல அலுவலகத்தை அணுகி பேன் நம்பரை இணைத்து கொள்ளலாம். எங்கே அவங்க பென்ஷன் வாங்குகிறாங்களோ அங்கே போய் உடனடியாக இந்த பேன் நம்பர் இன்னும் சேர்க்காதவங்க பேன் நம்பரை போட்டு இணைத்து கொள்ளலாம். 13வது பாயிண்ட்டு, குடும்ப ஓய்வூதியகாரர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. அப்புறம் 14, பேன் எண் இணைப்பது இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு கடைசி நாளாகும். அதுவும் கூட ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேன் கார்டை இணைக்கிறது 10/5/2024 தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 15வது பாயிண்ட்டு, வருமான வரி பிடித்தம் செய்வதற்கு 2 முறைகள் உள்ளன. 1 பழைய முறை, ஓல்ட் ரிஜிம். 16 புதிய முறை 2வது முறையாகும். நியூ ரிஜிம், ஓல்ட் ரிஜிம். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரபரப்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசினோம். மாவட்ட கருவூல அலுவலர், மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்திலும் இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் போட்டிருந்தார்கள். அது பற்றி அப்போவே சங்கத்தின் அங்கத்தினருக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்பியிருந்தோம் வாட்ஸ்அப்லேயும். அடுத்து 17வது பாயிண்ட்டு, புதிய முறையில் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அகவிலைப்படி ப்ளஸ் மருத்துவப்படி இதன் கூட்டுத்தொகை மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 62,500க்கு மேல் இருப்பின் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். வேறு எந்த கழிவுகளும் கிடையாது. அடுத்து 18வது பாயிண்ட், ரூபாய் 62,000க்கு கீழ் ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் 2வது முறையே சிறப்பானதாகும். அதாவது ஓல்ட் ரிஜிம், நியூ ரிஜிம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் 19வது பாயிண்ட்டு, மாதம் ரூபாய் 62,500க்கு மேல் ஊதியம் பெறுபவர்கள் பழைய முறையா புதிய முறையா என்று ஆலோசித்து வருமான வரி பிடித்த முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். கடைசியாக பாயிண்ட் நம்பர் 20, 20வது பாயிண்ட்டு, இந்த செய்தியை படிக்கும் ஓய்வூதியதாரர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பேன் எண்ணை இணைக்காவிடில் உடனடியாக இணைக்க செய்யுங்கள். இது அங்கேருந்து கரூர் மாவட்டத்தில் அனுப்பிச்ச அந்த கூட்டத்தில், மாவட்ட கருவூல அலுவலகத்தில் கருவூல அலுவலரால் நடத்தப்பெற்ற கூட்டத்தில் இவ்வளோ விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கேருந்து ஒரு சங்கத்தின் அங்கத்தினர் அவர் பேர் கடைசியில் போடுறாரு. அன்புடன் என் ராஜவேல் அப்படிங்கிறத அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாருங்க. அதனால்
வரக்கூடிய 10/5/2024 அன்று மதுரை மாவட்ட கருவூலத்திலே இது சம்பந்தமாக, அதாவது இன்கம் டேக்ஸ் பிடிக்கிற சம்பந்தமாக கூட்டம் வந்து ஏற்கனவே மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். 10/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவிலே. அதற்குள்ளே கரூர் மாவட்டத்தில் அதுக்குள்ளே நடந்ததை பற்றி வேறொரு சங்கத்திலிருந்து இந்த செய்தி வரப்பெற்றதால் இந்த செய்தியை அனைவருக்கும் தெரிந்து கொள்ளட்டுமே, எளிதாக இருக்குமே என்ற விதத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இந்த செய்தியை தெரிந்து கொண்ட நண்பர்கள் உடனடியாக பேன் இணைக்காவிடில் உடனடியாக பேன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட தலைவர். அனைத்து ஓய்வூதியர் சங்க அன்பர்களுக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. நன்றி. வணக்கம்.